எந்த பொருள் மேலேயும் எனக்கு நான் அதிகமாக ஆசைப்பட்டதும் இல்லை. அப்படியே அதை ஆசைப்பட்டு என் கையில் கிடைச்சாலும் அது எனக்கு நிலைச்சதும் இல்லை. நம்ம தான் அளவுக்கு அதிகமாக அன்பு கொடுக்குறோமோ, திரும்ப திரும்ப போய் போய் நம்ம தான் செருப்படி வாங்குறோம் நல்லா தெரியுது. இன்னும் சொல்லுவாங்க, உங்களை பிள்ளைய லவ் பண்ணா அந்த காதல் நிலைக்காது அப்படின்னு. 2 பேருமே லவ் பண்ணணும்ல, உண்மையான காதல் இருந்தா மட்டும்தானே நிலைச்சிருக்கும். உண்மையான காதல் இல்லை அப்படின்னா பாதியிலே விட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் லவ் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா 2 பேரும் இருக்கிற மாதிரி இருக்கும். பெத்தவங்களும் எவ்வளோ நாள் தான் கூடயே வருவாங்க. அவங்க ஆரம்பத்தில் சொல்ற அட்வைஸ் நம்ம எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. சீப்பட்டு சிந்தமந்த ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னது கரெக்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்திக்கு உரைக்கும். காதலிக்கிறீங்கன்னா கழட்டி விட்டு போயிடாதீங்க பாதியிலே. எந்த பிரச்சனைனாலும் முதல்ல நின்று பேசுங்க. ஸ்கிப் பண்ணி போனா 3வது மனுஷங்க வந்து நம்மளுக்காக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. நம்மளுக்கு நம்ம தான் பேசிக்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி வேற ஒண்ணு பேச வந்தேன். ஏன்னா இப்ப இருக்க நிலைமை அந்த மாதிரி எனக்கு போயிட்டு இருக்கா. நான் தான் திரும்ப திரும்ப வந்து அசிங்கப்படுற மாதிரி இருக்கா. எவ்வளவு நாளைக்கு